கோலிவுட்டோட கான்ட்ரோவர்சி குயின் நடிகை நயன்தாரா சந்திச்ச சர்ச்சைகள் என்னன்னு தெரியுமா? நடிகை நயன்தாரா சமீபத்துல தனுஷுக்கு எதிரா அறிக்கை வெளியிட்டது பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில, இதுக்கு முன்னாடி அவங்க எத்தன சர்ச்சைகள சந்திச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். நடிகைகள் அப்படின்னு சொன்னாலே அவங்கள சுத்தி பல சர்ச்சைகள் இருக்கும். அந்த வகையில தமிழ் சினிமாவுல அதிக சர்ச்சைகள்ல சிக்கின நடிகை அப்படின்னா, அது நயன்தாரா தான். இவங்க சினிமாவுல அறிமுகமான காலகட்டத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்கள சுத்தி வரக்கூடிய சர்ச்சைகள் குறைஞ்ச பாடில்ல. சமீபத்துல கூட நடிகர் தனுஷ சரமாரியா விமர்சனம் பண்ணி அறிக்கை வெளியிட்டு சர்ச்சையில சிக்கியிருந்தாங்க நயன்தாரா. நடிகை நயன்தாராவும் நடிகர் சிம்புவும் வல்லவன் படத்துல ஜோடியா நடிச்சப்போ காதலிச்சுட்டு வந்தாங்க. அந்த படத்துக்கு பின்னாடி 2 பேரும் ஜோடியா பட விழாக்கள்லயும் கலந்துக்கிட்டாங்க. நல்லா போய்க்கிட்டு இருந்த இவங்களோட காதல் வாழ்க்கைக்கு எண்டு கார்டு போட்டது இவங்க 2 பேரும் படுக்கை அறையில முத்தம் கொடுத்தபடி இருக்கக்கூடிய புகைப்படம் தான். அந்த புகைப்படம் லீக் ஆகி ரொம்ப பெரிய அளவுல பேசு பொருளாச்சு. அதுக்கு பின்னாடி 2 பேரும் பிரேக்கப் பண்ணி பிரிஞ்சுட்டாங்க. சிம்புவ தொடர்ந்து பிரபுதேவா மேல காதல் வயப்பட்டாங்க நயன்தாரா. அப்போ பிரபுதேவாவுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி குழந்தைகள் இருந்ததால அவரை எப்படி நயன்தாரா காதலிக்கலாம் அப்படின்னு ஒரு எதிர்ப்பு கிளம்புச்சு. ஒரு கட்டத்துல இந்த விவகாரம் தொடர்பா பேட்டி கொடுத்த பிரபுதேவாவோட மனைவி ரம்லத், நயன்தாராவை எங்கேயாவது பார்த்தா எட்டி உதைப்பேன் அப்படின்னு பேசியிருந்தது ரொம்ப பெரிய சர்ச்சையா வெடிச்சது. நடிகை நயன்தாராவும் தனுஷும் நெருங்கிய நண்பர்களா பழகிட்டு வந்தாங்க. இதன் காரணமா தனுஷ் தயாரிச்ச எதிர்நீச்சல் படத்துல சம்பளமே வாங்காம ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடி கொடுத்தாங்க நயன்தாரா. அதுக்கப்புறமா நயன்தாராவை வச்சு நானும் ரவுடிதான் அப்படிங்கிற படத்தை தனுஷ் தயாரிச்சாரு. அந்த படத்தப்பதான் 2 பேருக்கும் மோதல் வெடிச்சது. அந்த படத்தோட பட்ஜெட் எகிர்னதுனால ஷூட்டிங் முடிக்க முடியாம கிடப்புல போட்டாரு தனுஷ். அதுக்கு பின்னாடி சொந்த காசை செலவழிச்சு அந்த படத்தை முடிச்சாங்க நயன்தாரா. நடிகை நயன்தாரா நானும் ரவுடிதான் படத்துக்காக விருது வாங்க மேடை ஏறினப்போ அங்க விருது வழங்க வந்த அல்லு அர்ஜுன் கிட்ட இருந்து விருதை வாங்க மறுத்து அந்த விருதை விக்னேஷ் சிவன் கையால தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படி மேடையிலேயே நயன்தாரா தன்னை இன்சல்ட் பண்ணதால அவர் கூட நடிக்க முடியாது அப்படின்னு முடிவெடுத்திருக்காராம் அல்லு அர்ஜுன். நடிகை நயன்தாரா 2022வது வருஷம் விக்னேஷ் சிவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. 2 பேரும் கல்யாணம் முடிஞ்ச கையோட திருப்பதிக்கு போய் சாமி தரிசனம் செஞ்சது மட்டும் இல்லாம, அங்க கோவில் வளாகத்துல போட்டோ ஷூட்டும் நடத்துனாங்க. அப்போ நயன்தாரா காலணி போட்டிருந்தது சர்ச்சையாச்சு. கோவில் வளாகத்துக்குள்ள எப்படி காலணி போட்டுக்கிட்டு வரலாம் அப்படின்னு எதிர்ப்புகள் கிளம்புனதுக்கு அப்புறமா அவங்க சார்பா விக்னேஷ் சிவன் மன்னிப்பு கேட்டுக்கிட்டாரு. நயன்தாராவுக்கு கல்யாணம் முடிஞ்ச 4 மாசத்துல இரட்டை குழந்தைகள் பிறந்துச்சு. வாடகை தாய் மூலமா அவங்க அந்த குழந்தைங்கள பெத்துக்கிட்டாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே வாடகை தாய் மூலமா குழந்தை பெத்துக்கொள்ள முயல்றது குற்றம் அப்படிங்கறதால சட்ட விதிகளை மீறி நயன்தாரா குழந்தைகளை பெத்துக்கிட்டதா சர்ச்சை எழுந்த நிலையில தான் கடந்த 2019வது வருஷமே விக்னேஷ் சிவனை பதிவு திருமணம் செஞ்சுக்கிட்டதா சொல்லி அதிர்ச்சி கொடுத்தாங்க நயன்தாரா. நடிகை நயன்தாரா 40 வயசுலயும் இளமை குறையாம இருக்காங்க. அவங்க தன்னோட அழக மெருகேத்திக்க பிளாஸ்டிக் சர்ஜரி செஞ்சுக்கிட்டதா சர்ச்சை எழுந்துச்சு. அதனாலதான் அவங்க முகம் மாறி இருக்கிறதாவும் பேச்சு அடிபட்டுச்சு. இதுக்கு ஓப்பனாவே பதில் கொடுத்த நயன்தாரா தன்னோட முகம் மாறினதுக்கு காரணம் டயட் தான். நான் எந்தவித சர்ஜரியும் செய்யல அப்படின்னும் தெளிவுபடுத்தினாங்க.